ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஏ சமையல். இன்றைக்கி நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி பேக்கர்ஸ் விப்பிங் க்ரீம் பவுடர் எடுத்திருக்கேன். இது எக்ஸாக்டாக 50 கிராம் இருக்கும். இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு கூடவே 100 ml போல் பால் சேர்த்துக்கலாம். இது நான் நல்லா காய்ச்சி ஆற வச்சு சில்லுன்னு எடுத்திருக்கேன். இதை ஒரு விஸ்க் வச்சு 2 to 3 minutes நல்லா கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்துக்கலாம். அடுத்து நல்ல பழுத்த ஒரு இனிப்பான மாம்பழம் எடுத்துக்கலாம். இதில் மேலே இருக்க காம்பை கட் பண்ணிவிட்டு தோல் எதுவும் இல்லாமல் உள்ளே இருக்க சதையை மட்டும் நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கலாம். பீல் பண்ணதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் 2 கப் போல் பால் சேர்த்துக்கலாம். இது அப்ராக்சிமேட்டாக 500 ml. பால் நல்லா திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா 1/2 கப் போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது அப்ராக்சிமேட்டாக 100 கிராம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி பால் திக்காகி வரணும். அது வரைக்கும் சைடில் அடியிலலாம் பிடிக்காத மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவு திக்கானா போதும். இது ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் திக்காகும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கண்டென்ஸ்ட் மில்கை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம் சேர்த்துடலாம். ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு மிக்சி ஜாரை க்ளோஸ் பண்ணிடலாம். இதை பல்ஸ் மோடில் 2 to 3 minutes அடித்தாவே போதும். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்குன்னு. கரெக்டாக இந்த டெக்ஸ்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே லைட்டாக சமம் பண்ணிவிட்டு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். மினிமம் 6 hours ஃப்ரீஸ் பண்ணும். நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகியிருக்கும், எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோதான், நம்மளோட மேங்கோ ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஜாலியாக சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம விஜிஏ சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you friends.